ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தாவேகாவோட அரசு அமைச்சதுக்கு அப்புறம் தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதியில் இருக்கிற அரசு நிறுவனங்கள்ல குறிப்பா மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், அம்மா உணவகம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இவங்க இப்படி ஆய்வுக்கு போறதே பல சர்ச்சைகளை உருவாகி இருக்குது, பல விமர்சனங்கள் உருவாகி இருக்குது. இதுல எம்எல்ஏக்கள், அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லாது தாவேகாவோட நிர்வாகிகளே, கட்சி நிர்வாகிகளே அரசு இடங்கள்ல போய் ஆய்வு பண்றது, அங்க வேலை செய்யற ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதத்துக்கு ஈடுபடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வருது, பெரிய பதட்டத்தை உள்ளாயிருக்குது. குறிப்பா சங்கர கோயில், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கர கோயில் அரசு மருத்துவமனையில வாசுதேவின்ற தாவேகாவோட மருத்துவமனை அமைப்பாளர் அவங்க போய் ஒரு நம்ம அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் அஷூரன்ஸ் பண்றோம். பேஷண்ட்டையும் பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவில் இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கள் கூட இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மூலமாக நாங்கள் அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். மேம் இப்போ அந்த கை துண்டிக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு இல்லைங்க மேம் சங்கரன் கோயில்ல, நீங்க போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க. மேம் நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க சங்கரன் கோயில் மருத்துவமனையில? மேடம், அதாவது ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை நியூஸ் சேனல்ல திருப்பி அதை ட்ரெண்ட் பண்றதுக்காக போடுறாங்களான்னு எனக்கு புரியல. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. சரிங்க மேம். வன்மையா நான் அதை கண்டிக்கிறேன் அந்த வார்த்தையை. அதனால ஆய்வு அப்படிங்கறத திருப்பி சொல்லவே கூடாது. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. எந்த பேசிஸ்ல நீங்க ஆய்வுன்னு அதை சொல்றீங்க? தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இல்ல மேம், நீங்க அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க பேசிருக்கீங்களா? டாக்டர் கிட்ட பேசி இருக்கோம் மேடம். பேசினதை ஏன் நீங்க ஆய்வுன்னு உங்க நியூஸ் சேனல் டிஆர்பி நீங்க ஏத்தணுங்கிறதுக்காண்டி ஆய்வுன்னு போடாதீங்க. கை ஆக்சிடென்ட் கேஸ், அந்த கை சேஃப்டியா எடுத்து செல்லப்பட்டதா அப்படின்றத ஆய்வு பண்றதுக்காக அங்க போய் அவங்க டாக்டர் கிட்ட பேசின விஷயம் இன்னைக்கு பெரிய சர்ச்சையா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவங்க நான் ஆய்வே பண்ண போலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு 15 வருஷம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்த அனுபவம் இருக்குது. எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறேன், எம்பிஏ முடிச்சிருக்கிறேன், ஒரு தரம் சோதிக்கக்கூடிய அந்த படிப்புக்கான சான்றிதழ் நான் ஒரிஜினல்ஸோட சான்றிதழ் நான் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பல மருத்துவமனைகளுக்கு தர சான்றிதழ் வழங்குறதுக்கான பணியில நான் ஈடுபட்டிருக்கிறேன், சான்றிதழ் வழங்கியிருக்கிறேன். இந்த அனுபவம்லாம் இருக்கக்கூடிய ஆளு தான் நான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. நீங்க அந்த இன்சிடென்ட் எப்படி பாக்குறீங்க? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. நான் நாளைக்கே கோட்டையில போய் உட்காந்து அங்க டிரைவர் யாரு முதல்வரோட வண்டி அடிச்சு எடுத்து ஓடிட்டியோ, எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா, நான் செக் பண்ணி பார்த்தேன், இதை பத்தி எல்லாம் ரூமர் போயிட்டு இருக்குது, வண்டி சரியில்லை, அண்ணன் உயிருக்கு ஆபத்து, அதனால செக் பண்ணு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளவு கேனத்தனமா இருக்கு அந்த லேடி பேசுற பேச்சு. நீ எம்எஸ்சி நர்சிங் படிச்சுக்கோங்க, நீங்க எக்ஸ்ட்ராவா 10 கோர்ஸ் படிச்சுக்கோங்க. ஆனா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவமனை, அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில இருந்து தான் அதை என்ன பரிசோதனாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க போய் அங்க பண்ண இங்க பண்ணலாம் சொல்லுவாங்க. காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் நடத்துறதுக்கு அந்த மாதிரி எம்எஸ்சி முடிச்சவங்கள சர்டிபிகேட், அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க, அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்க மாட்டாங்க, டியூட்டர் இருக்க மாட்டாங்க, படிச்சவங்கள்ட்ட சர்டிபிகேட்டை வாங்கி இவங்க எல்லாம் இங்க வேலை பாக்குறாங்கன்னு செட்டப் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, ஹாஸ்பிட்டல்ல நீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலை செக் பண்றதுக்கோ இல்ல அதை பரிசோதிக்கிறதுக்கோ ஆய்வு பண்றதுக்கோ எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. அது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், அது அந்த ஐஎம்சி, அது அவங்க தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு இருக்கு, என்ஏபிஹெச்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அந்த டீம் வருவாங்க, எய்ம்ஸ்ல இருந்து வருவாங்க, இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவர்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அவங்க தான் இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்வாங்க. எப்படி இருக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுலாம். இவங்க ஒரு ஃபேக் நியூஸ் இல்ல, அவங்க அந்த தொகுதியில இருக்கிறவங்க, அந்த தொகுதியோட தாவேகா மாவட்ட செயலாளர் இப்படி அரசு மருத்துவமனையில முறையா இப்படி ஒண்ணும் செய்யப்படல, அங்க சரியா பார்க்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு பரவிட்டு இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு போய் சோதிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த அடிப்படையில இவங்க தாவேக்கால இருக்கிறதுனால போறாங்க. இது ஒரு கட்சி, அந்த கட்சியில இருக்க ஒரு மருத்துவமனை இதை செய்யக்கூடாதா? இல்ல, அந்த கட்சியில இருக்கிற மருத்துவமனையில அவங்க ஃபர்ஸ்ட் மருத்துவரே இல்ல. ஃபர்ஸ்ட் மருத்துவமனை அப்படிங்கிறாங்களா, ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? எங்க வீட்டுல நர்ஸ் இருக்கிறாங்க. நான் 1 மாசம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஒரு டாக்டரை பாக்குறேன். அவங்களோட வேலை வேற, நர்ஸுங்களோட வேற. நர்சஸ் ரொம்ப முக்கியமானவங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நான் டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் அது வேற. எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி மொத்தமா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, செய்ய முடியாது. நீங்க டீன்ட்ட கேட்கறீங்க, இல்ல டிஸ்கஸ் பண்றீங்க, விசாரிக்கீங்கன்னா அதுக்கு தான் 4வது தூண் மீடியா இருக்குது. சரிங்களா?
நீ அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஃபேக் நியூஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு யூனிட் இருக்குது. நீங்க அதுக்கு கால் பண்ணி பேசலாம். நீங்க தானே நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கடந்த ஆட்சியில கொண்டு வந்த நம்பரை நீங்களே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, இதை நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்க, இல்லைன்னா நாங்க கட்சிக்காரங்க எல்லாம் போய் அங்க போய் போராட்டம் நடத்துவோம், எங்களுக்கு உண்மை தெரியணும். நீங்க போராட்டம் நடத்தலாம், கேள்விகள் கேட்கலாம், அது மீடியா மூலமா கேட்கலாம், அன்னைக்கு சாயங்காலம் டிவி டிபேட் வச்சு கேட்கலாம். சரியா? நீங்க என்னமோ போய் நீங்க ஃபேக்ட் செக் யூனிட்டா நீங்க வந்து கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு நீங்க செயல்படுறீங்கன்னா அது ஓகே. அப்படி இல்லைன்னா இப்ப எல்லா பத்திரிகைகளும் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, எல்லா பத்திரிகைகளும் வதந்தியை வந்து உண்மையா என்னன்னு தெரியறதுக்கு போன் பண்ணி விசாரிப்பாங்க, அதை அப்படி பண்ணுவாங்க. ஆனா இவங்க பேசின தோரணை, இவங்க அந்த ஒயிட் கோட்டை போட்டுட்டு வந்து நின்ன அந்த தரிசனம், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு இன்டென்ஷனா இருக்குது. அந்த ஏரியாலே நாங்க தான், இந்த ஏரியால எங்களை மீறி எதுவுமே இல்லை, இது ஒரு புரபகண்டா. இப்போ நாங்க வந்து காஷ்மீர்ல டியூட்டி பாக்குறோம்னா பெட்ரோலிங் போவோம், ஒண்ணுமே நடக்காது, ஆனா பெட்ரோலிங் போவோம். எதுக்குன்னா அந்த ஏரியாவை நாங்க டாமினேட் பண்றோம் காட்டிக்கிறதுக்கு. இப்ப நீங்க எலெக்ஷன் நடக்கிறப்போ எல்லாரும் எதுக்கு மார்ச் வாஸ் பண்றாங்க, நாங்க இந்த ஏரியாவுக்கு எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், நீங்க நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்ல இந்த ஸ்கூல் ஆகட்டும், இந்த காலேஜ் ஆகட்டும், எல்லாம் எங்க கண்ட்ரோலு. நாங்க நினைச்சா உங்களை என்னன்னாலும் பண்ணலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்குற தோரணையே வந்து இந்த டீன்லாம் என்ன டீனு. இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதே நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலை பத்தியும் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அம்மா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு, ஏன்னா அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல, இப்ப மறுத்துட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணிட்டு வந்த உடனே அங்க ஒரே ஒரு மைக்கு தான் இருந்தது, அது நியூஸ் தமிழ் 24/7. இந்த சேனல் விஜயோட மொத்த பிரச்சாரத்தையும் பின்னாடி அவங்களே ஒரு வண்டியை வந்து தொடர்ந்து லைவ் போட்ட ஒரு சேனல் ஆகும். சரிங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கொலாபரேஷன் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிஜிஎம்மோட சேர்ந்து இந்த மாதிரி விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணதுல அந்த சேனல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பிரஸ் மீட் அப்படின்னா அங்க இருக்கிற மொத்த ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே நியூஸ் போய் சேர்ந்துடும். ரிப்போர்ட்டர்ஸ் குரூப் இருக்கும், அதுல வந்து உடனடியாக அங்க ரிப்போர்ட் போய் எல்லாருமே வந்துருவாங்க. எல்லா சேனலுக்கும் முன்ன பின்ன வருவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஆனா எல்லா சேனலும் வந்துருவாங்க. நீங்க அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் மைக்கு நீட்டிட்டு நிக்குது, அது யாருன்னா நியூஸ் தமிழ் 24/7. அப்ப இதுலயே வந்து அவங்க போன் பண்ணி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நீங்க வந்துருங்க நான் பேசியிருக்கேன். இது ஒரு செட்டப், ஒரு அதிரடி காட்டுறது. எல்லா ஊர்லயும் எல்லா எம்எல்ஏயும் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல நான் பண்றேன்டா. அப்புறம் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த லேடியை பாத்தீங்கன்னா கரூர் இஷ்யூல வந்து போலீஸ் மீது அபாண்டமா வந்து பழி சுமத்திருந்தாங்க. கண்டிப்பா நான் சொல்லியே தான் ஆகணும். நான் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருத்தரையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கொண்டு போறாங்க, ஒரு 2 minutes 3 minutesக்குள்ள டெத்தை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க. பேரிகேட்டர் ஓபன் பண்ணி எக்ஸ்ட்ரா மக்கள் உள்ள விட்டுருக்காங்க. உள்ள அதிகமா கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதிகமான ஆட்கள் உள்ள அலோ பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லாம பிளஸ் யூனிஃபார்ம்ல பேட்சே இல்லாத போலீசஸ் நிறைய பேர் பெண்களையும் குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்னென்னவோ நடந்திருக்குங்க. பெரிய சரி, எப்படா டெத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி முதலமைச்சர் வந்து கிளம்பி வராரு. என்னங்க சினிமா பார்த்த மாதிரி இருக்குங்க தமிழ்நாடு பாக்குறதுக்கு. ஓகே, ஒரு பேரிடர் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பேஷண்ட் அக்செப்ட் பண்ணுங்க, பில்ல வந்து கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதை விட்டுட்டு இறப்பு செய்திக்கு வந்த மாதிரி இல்லங்க வராங்க. ஸ்பாட்ல என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் நீங்க தான் செய்ய மாட்டீங்களே, உங்களுக்கு டெத் நம்பர் கூடணும், அப்படிதானே? வருத்தமா இருக்கு. என்னோட கேள்வி, ஏன் சிபிஆர் கொடுக்கல? ஒருவேளை இது ஒரு டெம்பரரியா ஸ்டாப் ஆன ஹார்ட் அட்டாக் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடாது, இது கார்டியாக் அரெஸ்ட். இது ஒரு டெம்பரரி கார்டியாக் அரெஸ்ட்னா கண்டிப்பா ரிவர்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒருத்தன் வந்து நாட்டு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வந்தவனை எமோஷனலா அவனை உடைச்சு ஓரமா உட்கார வைக்கணுங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு, இனிமே அவன் மைக்க கையில எடுக்கக்கூடாது. அவன் வந்து மைக்க கையில எடுத்தாலே இந்த மாதிரி இறந்த செய்திகள் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப இலகுன மனசுங்க. அவருக்கு இத்தனை டெத்துன்னு தெரிஞ்சாலே அடுத்து அவருக்கு மைக்க எடுத்து பிரச்சாரம் பண்ண கூட தோணாது. நல்லா யோசிச்சு ஸ்பாட் பண்ணி அடிச்சிட்டீங்க. நீங்க ஏதாவது செந்தில் பாலாஜி மேல ஒரு பக்கம் ஃபெலிக்ஸ் நேரடிஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த லேடி வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல பேட்ஜ் நேம் பேட்ஜ் இல்லாம அவங்க வந்து அடிச்சாங்க உதைச்சாங்கன்னு ஃபேக் நியூஸ் பரப்பி அதுக்காக இவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டு பெயில்ல வந்து ஜாமீன்ல சைன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராகும். அதை கடந்து மறுபடியும் இந்த மாதிரி நாம ஏற்கனவே இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கிறோம், நமக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, வாய்க்கா தகராறு இருக்கு, வரப்பு தகராறு இருக்குது, நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சு, இனி யார் என்ன செய்ய முடியும்? அந்த தெனாவட்டு இருக்குல்ல, அந்த தெனாவட்டோட வெளிப்பாடு தான் போய் நான் டீன்ட்ட போய் பேசினாங்கிறாங்க. இன்னைக்கு ஆடியோ வந்திருக்கு, அதே நியூஸ் 24/7 தமிழ்ல. அது வந்து டீனே கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டிஎம்ஓட்ட பேசிட்டு இங்க டீன்ட்ட பேசினேன் அப்படின்னு இவங்களே போஸ்ட் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அறகுறையான ஆஃப் ஆயிலான ஒரு தற்கூரியான செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அது தனிச்சு அவங்களோட ஒரு பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா
மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க அவங்க சொல்றாங்க. ம். அது மட்டும் இல்லாம கூட போன இடத்திலே ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் வந்து கூட வந்திருக்காரு. கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கூட ஏங்க வந்திருக்காங்க. இவரு இவங்க ஒரு இல்ல இவங்க ஒரு ஒரு மெடிக்கல் டீமோட அங்க போல. இவங்க வந்து கட்சியோட நிர்வாகிகளோட இவங்க அங்க போறாங்க. அப்படின்ற போது இந்த அது ஒரு அந்த தனியா மாவட்டத்தோட கட்சியே வந்து அதை செய்யுது தனியா அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்துக்கலாம்ல. நடத்துறாங்களா அப்போ? ஏன்னா அவங்க தனியா கவர்மெண்ட் நடத்துறாங்களா? இப்போ வேற ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு போன் வருது, ஐயா இந்த ஏரியால சண்டை அப்படின்னா, அந்த கட்சியில முன்னாள் ஒரு பாதுகாப்பு படை வீரர் இருப்பாரு, முன்னாள் போலீஸ் இருப்பாரு. சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க போய் பார்த்து டீல் பண்ணுங்கன்னு அவர் ஒரு லத்தியை தூக்கிட்டு போயிட்டு, ஏன்னா 4 பேரை அடிச்சு, யோ எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா, நான் ஒரு போலீஸ்யா, எங்களுடைய காவலர் டீம் வந்து எங்களை அனுப்பி விட்டுச்சு, என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லிச்சு, எங்க கவர்மெண்ட்ல எங்க அண்ணனுக்கு பேர் கெட்ட பேர் கூடாதுன்னு செஞ்சா சரி வருமா? அதாவது நீங்க வந்து அரசை கேள்வி கேட்கலாம், செயல்பாடுகளை கேள்வி கேட்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை மீறி நினைச்சோம் குதிச்சோம்னு போய் உள்ள நுழைய முடியாது. அப்படி செய்யும் பொழுது மருத்துவர்களோட மனநிலை இம்பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு தெரியல, மருத்துவர்கள் வந்து நான் பாக்குறேன், ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறை, நர்ஸ் பற்றாக்குறை, அந்த அந்த ஒரு டென்ஷன்லயும் அந்த சுமையிலையும் தான் அவங்க இவ்வளவு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் தமிழ்நாடு வந்து பெட்டர். அதிகமான அரசு மருத்துவமனைக்கு தேடி வர்ற மக்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் 46%. அப்படி இருக்கிற சூழல்ல அந்த மருத்துவர்களை நாம வந்து எப்படி கவனிக்கணும், இவங்க எப்படி டீல் பண்றாங்கன்னா, நேற்றுக்கு இன்னொரு எம்எல்ஏ பார்த்தேன், யாரு தாம்பரத்துல ஒரு எம்எல்ஏ, இந்த பொண்ணு வந்து அதிகாரம் இல்லாது கில்லி சரத்குமார் பேரை பாத்தீங்களா? எனக்கு அந்த கில்லி படத்துல இருந்தே ஞாபகம் வருது. அது என்ன ஒரு ஓட்டேரி நரி இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி கில்லி சரத்குமார். அப்புறம் பாம்பு தினேஷ், 10 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ணானே போன வாரம், அவன் பேர் பாம்பு தினேஷ். இவங்க தான் அவன் கட்சியில இருக்கிறாங்க. அந்த அந்த தில்லி சரத்குமார் வந்து அங்க இருந்துட்டு பெனால்டி போட்டுருவேன், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தண்ணி வரல பெனால்டி போட்டுருவேன், ஃபைன் போட்டுருவேன், டாக்டர்ஸ் மிரட்டி இருக்காங்க. மேடம் எந்த பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல, எதுவுமே டேப்போ இல்ல, கை கழுவுற டேப்ல இருந்து பாத்ரூம் ஹாஸ்பிட்டல்ல தண்ணி இல்லாத எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா சார்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தண்ணி இல்லாத எவ்வளவு பெரிய அசிங்கம். பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, யாரும் வந்து சரியா மதிக்க மாட்டீங்க, வரவங்க யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது, வரவங்கள பாத்ரூம் நீட்டா இருக்கும். நான் வந்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக அதுக்கான சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் மேடம். அது நீங்க பாத்துக்கோங்க, உங்க மேலே பெனால்டி ஃபைன் போடுவோம். இப்ப டாக்டர் வந்து என் கிட்னில இருந்து தண்ணி வருதா, இல்ல என் கிட்னில ரத்தம் லீக் ஆகுதா இதை பாப்பாரா, இல்ல பைப்பு போய் அங்க போய் திறந்து தண்ணி வருதான்னு பாத்துட்டு இருப்பாரா? டாக்டர்களுக்கு மருத்துவர்களுக்கு அனாவசியமான மனச்சுமையை கொடுத்துட்டு இருக்கு இந்த டீம். இவங்க செக் பண்றேன் அப்படின்ட்டு இந்த லேடியும் அதே தான் பண்ணிருக்காங்க. அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தல்ங்கிற இந்த முறையில இதை நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கிள்ளியூர்லங்க ஒரு பேரூராட்சியில வந்து ஏதோ விஜய் போட்டோ மாட்டல இந்த பிரச்சனை. சொல்ல போனா கன்னியாகுமரியில எந்த தொகுதியிலுமே வந்து தாவேக்க ஜெயிக்கல, அங்க எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கல. அங்க போய் அங்க இருக்கிற பேரூராட்சியில போய் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பேரூராட்சிக்காரர் வந்து இந்த மாதிரி இங்க இருந்து ஆவணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் உண்டு. இப்ப நாளைக்கு நான் நினைச்சேன்ட்டு உடனே போய் சரிங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீ நேரா போய் இப்ப சிஎம் ஆபீஸ் உள்ள போய் கேட்க வேண்டியதானே? அங்கேயும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, கேட்க முடியுமா? இப்போ வந்து இல்ல இப்போ நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து இவங்க வந்து சிஎம்ஓட இந்த விஷயத்த பயன் பண்றாங்க. அந்த செய்தியாளர்கிட்ட அவங்க பேசின ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் இதோட விட மாட்டேன், நேரா வந்து சிஎம் போய் பார்ப்பேன், இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வந்ததெல்லாம் நாங்க வந்து வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதனா வந்தா நாங்க போய் பாக்குறதுக்கு எதனா ஒரு ஆர்டரை, எங்களுக்கு ஒரு அனுமதியை நான் வந்து சிஎம் கிட்ட வந்து வாங்கிட்டு வருவேன், ஏரியா ஜேடியோட இந்த மாதிரி யாருக்கையும் வந்து சேர்ந்து போய் பாக்குறதுக்கான அனுமதியை வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி சிஎம்ஏ இதுல பயன் பண்றாங்க. இது எப்படி எடுத்து லாரி டிரைவர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? அடுத்து வந்து மருத்துவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஏங்க மருத்துவர்களை கண்டபடிக்க போய் செக் பண்றேன் அப்படின்ட்டு இறங்கினாங்க அப்படின்னா அப்ப அவங்க வேலை பார்க்க வேண்டாமா? அவனுக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான். அந்த இவரு நீங்க சொன்ன மாதிரி தாமரை எம்எல்ஏ சரத்குமார், அவரு கூட அவரு ஒரு மைக்க போட்டு போறாரு, கேமராவோட எல்லாரும் வச்சிருப்பாரு. அதுதான் இவங்க நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றது இல்ல, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றது வேற, போய் நீங்க தனியா பண்ணிட்டு வர வேண்டாம். அதுக்கப்புறம் எதனா பேசணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மின் எதுவோ அங்க போய் உட்காந்து பேசணும். இல்ல டாக்டர் கிட்ட நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்க, எம்எல்ஏ டிபிள் எதனா சொல்ல விரும்புறீங்கன்னா அவங்க டைம் முறையா வாங்கிட்டு அந்த போர்டு என்னவோ அந்த போர்டுல போய் நீங்க என்னவோ அந்த கன்சர்ன சொல்லிட்டு வரலாம். நடு ஹால்ல ஹாஸ்பிட்டல் ஹால்ல வச்சுன்னு எல்லாரும் முன்னாடியே வந்து கேமரா வச்சுட்டு மைக் வச்சு சத்தம் போடுறது, அவங்கள ஒரு மாதிரி கௌரவ குறைச்சா டீல் பண்றது,
அதாவது கிட்டத்தட்ட மிரட்டுறாரு. நீங்க அவர் சொன்ன விஷயம் எல்லாம் ஓகே, நீங்க உரிமையில பேசக்கூடாது, தண்ணி ஒழுங்கா வரல, பாத்ரூம் அதெல்லாம் ஓகே. ஆனா அதோட இன்டென்ஷன் வந்து இதை சரி பண்ற மாதிரி தெரியல, சரி பண்றதுக்கான இன்டென்ஷன் இருக்க மாதிரி தெரியல தவிர அவரோட பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆளை விளம்பரப்படுத்திக்கிறான ஒரு இன்டென்ஷன் மாதிரி தான் இது. அந்த இந்த 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 தேர்தலோட ரிசல்ட் என்ன சொல்லிருக்குன்னா, சோசியல் மீடியால யார் கிங்கோ அவன் தான் எம்எல்ஏ, யார் கிங்கோ அவன் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு சோசியல் மீடியால நான் தொடர்ந்து செயல்படணும். இப்போ நான் தொடர்ந்து வந்து சும்மா நாட்டம் படத்தை போட்டுட்டு இருக்க முடியாது. நான் நடந்து வந்தோ இல்ல சும்மா அப்படி கையை காட்டியோ வந்து சூர்யா மாதிரி வந்து அவங்க போட முடியாது. அப்போ என்ன செய்யணும், கிரவுண்டுக்கு போய் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணணும். இவங்களுக்கு அந்த சிஸ்டமே தெரியாது. படம் நிறைய பார்த்துருக்காங்க, ஹரி படம் பார்த்துருப்பாங்க, ஏகப்படம் பார்த்துருக்காங்க. அந்த படத்துல ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு போலீஸ் ஆபீசரோ எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி போறாங்க. அதாவது மோடியோட மினி மினி மோடி தான் இவங்க எல்லாம். மோடி விஜயோட மினியேச்சர் தான் இவங்க எல்லாம். கையில ஒரு கேமராமேனு, அப்புறமா மைக்கு, காலர் மைக்கு எப்பவுமே போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் போடணும்? வாய்ஸ் கிளியரா கேட்கணும். நான் அதட்டுறேன் பாரு, அது சரியா கேட்கணும். அப்ப இவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து மக்கள் நலன்லாம் கிடையாது. இவங்களோட நோக்கம், நான் பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்கு நீ ஓட்டு போட்டலாம், நான் உனக்கு குறையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறேன். 2 நாள் செய்வாங்க, 3ஆவது நாள் உன் மேல இந்த மாதிரி நான் பிரச்சனை நான் ஏற்படுத்தினேன்னா இந்த மாதிரி ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, உன் வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மிரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா பத்திரிகை துறையிலே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. பத்திரிகை துறையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து மிரட்டி பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு சில குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து, அதான் நான் முதலே சொன்னல, இந்த டாமினேஷன் பண்றது, அந்த மொத்த கண்ட்ரோலையும். இதுக்கு முன்னாடி இருந்தது டிஎம்கே, ஏடிஎம்கே, நீங்க அவங்களுக்கு தானே இருந்தீங்க, இப்போ நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு நீ அடிமையா இருக்கணும், நாங்க சொல்றதான் நீ கேட்கணும். நான் ஒரு எம்எல்ஏ, எவ்வளவு பவர் தெரியுமா, இத்தனை லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா நீ வந்து வேலையை டிஸ்டர்ப் பண்ற, உன் ஸ்டண்டுக்கு நீ வேலையை டிஸ்டர்ப் பண்ற. நீ வேணும்னா நாடகம் நடி, ஏதாவது 2 பாட்டு எழுதி அதுல நடிச்சு நீ ரீல்ஸ் போட்டு போ. ஆனா உன்னோட சுயநலத்துக்காக, உன்னோட பிரபலியத்துக்காக அங்க இருக்கிற டாக்டர்களையும் மருத்துவமனையில இருக்கிறவங்களையும் வார்டு பாயா 10 ரூபா லஞ்சம் வாங்கினான்னு டிஸ்மிஸ் பண்ற. உங்க சிஎம் வந்து 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிருக்காரு, நீ அவரை டிஸ்போஸ் பண்ண முடியுமா? பண்ண மாட்டல்ல. அதுலயே பெரிய ஊழல் என்ன ஊழல் அப்படின்னா, ஒருத்தனை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறது பெரிய ஊழல். அவன் பெர்மனன்ட் வேலை பார்க்கறானோ அதை விட அதிகமா வேலை பார்ப்பான், 12 மணி நேரம் வேலை பார்ப்பான், ஆனா அவனுக்கு குறைஞ்ச சம்பளம் தான் கொடுப்பாங்க. அதை தட்டி கேட்க துப்பு இல்லாதவனுங்க அதுல ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அவர் லஞ்சம் வாங்குறதெல்லாம் தப்பு தாங்க, இல்லைன்னு சொல்ல. சிஸ்டத்தை சரி பண்ணாம நீ பாட்டுக்கு தனி மனிதனை போய் அட்டாக் பண்ணி எம்எல்ஏ பவரை காட்டிட்டு இருந்தா அது வந்து கடைநிலையில இருக்கக்கூடிய கடைநிலையில 15,000 சம்பளத்தை வச்சு அந்த எம்எல்ஏ வாழட்டுமே, நான் பாக்குறேனே, அந்த எம்எல்ஏ வாழட்டுமே. ஸ்ரீரங்கம், ஆமா, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ எத்தனையோ பேருங்க. அவங்க எம்எல்ஏ, அதாவது முன்னாடி வந்து ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு அரசு அதிகாரியோ இல்ல ஒரு டிஎம்கேல இருந்து யார் மேலேயோ இன்னைக்கு இவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாருன்னு ஒரு நியூஸ் வரும். அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம விவாதிச்சுட்டு இருப்போம். அதை பற்றி பெரிய கலபரமா நடக்கும் ட்விட்டர்ல. இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள ஸ்ரீரங்கத்துல விட்டுட்டு நேரா தாம்பரம் எம்எல்ஏ லைனுக்கு வராரு. இதை விட்டுட்டா உடனே சங்கரங்கோயில இருந்து அந்த அம்மா வராங்க, வாசுதேவி. அதையும் விட்டுட்டா சிஎம்ஏ ஏதாவது மதியம் சாப்பிட்டாருன்னு போட்டோவோட வராரு. சுத்தி ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த கண்டென்ட்ட பேச, எந்த கண்டென்ட்ட விடன்னு இல்லாம மொத்த பேரும் ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. அந்த பைத்தியங்களால ஒட்டு மொத்தமா தமிழகத்தோட மற்ற பணிகள் எதுவும் நடக்கலையான்னு நமக்கு தெரியாமலே போயிட்டு இருக்குது. அவ்வளவு மோசமா ஒஸ்டா நம்மளை டைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட சுயநலத்துக்காக நம்மளுடைய அரசியல் பார்வையே, நம்மளுடைய அரசியல் பிரச்சனையே, நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நம்ம என்னன்னு மறந்து போய் இவங்க பண்ணி நம்ம சுத்த வச்சிருக்காங்க. அதான் உண்மை. சமீபத்துல நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை வந்து வின்ஸ்டார் நிறுவனத்தோட நிறுவனர் வந்து இவர் சிவகுமார் அவர் சந்திச்சது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா அவர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு, தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 200-300 கோடி வந்து பண மோசடி செஞ்சிருக்கிறாருன்ற விஷயம்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அதுக்கு ஒரு மறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதாவது என்ன, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் சந்திக்க வராங்க, அதுல யாரோ ஒருத்தர் சந்திக்க வந்திருக்காரு, அதனால அவருக்கும் என்னையும் வந்து தொடர்பு படுத்தி பேசுறது, அவரு தாவேக்களை நான் இணைச்சிட்டேன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் வந்து கடுமையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவரோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கணும். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் அப்படி இல்ல, ஒரு பருக்கையில இவ்வளவு பெரிய பூசணிக்காய் மறைக்கிறாரு. எங்க இப்ப நான் உங்களை பார்க்க வரேன், நீங்க வந்து செங்கோட்டையன் அமைச்சரா வந்து பதவி எடுத்திருக்கீங்க, நான் வாரேன், நான் உங்களுக்கு சால்வை போத்தி மரியாதை செய்வேன். எனக்கு பின்னாடி என் தம்பி வருவான், இல்ல என் மச்சான் வருவான், இல்ல என் கட்சிக்காரன் எவனாவது வருவான், 10 பேர் 100 பேர் வருவானுங்க, மாலை போட்டு போவாங்க. ஆனா நீங்க எனக்கு மாலை போட்டீங்கன்னா அப்ப நான் முக்கியமான ஆளா தானே இருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும்ல. நான் யாரு? நான் எதுலயும் ஜெயிச்சேனா? இல்லையே. எனக்கு எதுக்கு செங்கோட்டை வந்து மாலை போடணும்? அந்த சிவகுமாருக்கு எதுக்கு வந்து அவர் வந்து சால்வை போத்தி மரியாதை செய்யணும்? வின்ஸ்டார் இந்தியா ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு கம்பெனியை நடத்தி 200 கோடி 300 கோடி கொள்ளையடிச்ச ஊழல் செஞ்ச ஒரு நபர் வந்து
குற்றவாளியார் அவர் வந்து போலீஸால் தேடப்படுவார். ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வந்து அதுக்கப்புறமா அவரோட ஜாமீனை வந்து கோர்ட் வந்து ரத்து செஞ்சிருக்கு. தேடப்படும் குற்றவாளி அவர் வந்திருக்காரு. அவருக்கு நீ என்ன அடிப்படையில செங்கோட்டையன் வந்து சால்வை போத்துறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் யாருன்னு. ஏன்னா அதுவும் கொங்கு மண்டலம் தான், சேலம் தான். செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்துல நல்ல வெயிட் உண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், சரிதானே? அப்புறம் இவர் தேடப்படும் குற்றவாளி, இவருக்கு என்ன பிரச்சனைனா இவரோட கேஸுக்கு வந்து 15 லட்சம் பேஜ்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதை கொண்டு வந்தது 2 வேன்ல கொண்டு வந்தாங்க கோர்ட்டுக்கு. அவ்வளவு பெரிய இது 1600 பேர் ஏமாந்துருக்காங்க. அந்த வின்ஸ்டார் சிவகுமாரால 3 சகோதரிகள் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டு 2 பொண்ணுங்க அதுல செத்து போயிட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு கொலைகாரன், வெறும் கொலைக்காரன் மட்டும் இல்ல, பணம் திருப்பி கிடைக்காத பணம் ஆமா 15 லட்சம் பணம் இவர்கிட்ட இன்னும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணி தொலைஞ்சு போனதுனால 3 பேரும் தற்கொலை முயற்சி பண்ணி 2 பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு மட்டும் உயிர் பழைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் செங்கோட்டையன் எதுக்கு சால்வை போத்தணும்? உங்களுக்கு வேணா அது ஆச்சரியம் இருக்கலாம், எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா வாச்சாத்தின்னு 18 பேர் வந்து 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர், சித்திரவதைப்படுத்தப்பட்டனர், ஒரு ஊரே சித்திரவதைக்கு ஆச்சு. ஆனா அதை வாய் கூசாம அன்றைக்கு வனத்துறை அமைச்சர் வந்த செங்கோட்டையன் கூசாம என்ன பொய் சொன்னார் அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னாரு. இன்னைக்கும் அதே மாதிரிதான் பொய் சொல்றாரு. பொய் அப்படிங்கிறது செங்கோட்டையன் பிளஸ் செங்கோட்டையனோட சுற்றி இருக்கிற அந்த கட்சியினர் எல்லாத்துக்குமே ரொம்ப சரளமானது. அதோட ஒரு உதாரணம் தான் இது. அந்த வின்ஸ்டார் சிவகுமாரை வந்து அரசு செய்யப்பட வேணும். ஆனா இன்னைக்கு அரசியல் அடைக்கலம் தேடி எப்படி பிஜேபியில போய் ஒளிஞ்சுக்குவாங்களோ, இன்னைக்கு தாவேக வந்து தாவேக்கில போய் ஒளிய பார்த்தாரு. ஆனால் மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்க போய் அதுக்கு எதிராக நூதனமான போராட்டம்லாம் நடத்தி பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க உடனே இன்னைக்கு செங்கோட்டை வந்து ஐயோ எனக்கு தெரியாதுன்னு மறுபடியும் வாச்சாத்தில சொன்ன பொய்ய இங்க இன்னைக்கு எடுத்து போட்டிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் போய் புகார் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து எங்களால பணத்தை பெற முடியல, அதாவது 15 லட்ச ரூபா போட்டா 1 வருஷத்துல டபுளா தரேன், இல்லைன்னா உங்க பேர்ல நிலம் தரேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டாரு. ஆமா, இப்போ அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியல. இப்போ ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்க நேரத்துல அவர் ஆளுங்கட்சியில போய் இணையுதுன்றது எங்களை இன்னும் அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. ஆமா, எதுவும் கேள்வி கேட்க முடியாத மாதிரி அவங்க பதட்டமா அதை வெளிப்படுத்துறாங்க. இப்போ சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னல, அவங்க வந்து உருவாக்கிட்டாரு. நான் வந்து செங்கோட்டையன் ஆளு, 5 வருஷம் ஆட்சி எங்க ஆட்சி தான் அப்படிங்கும்போது இந்த 5 வருஷத்துக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியாது, உங்களால அவரை தொட முடியாது. இதுதான் வந்து சொல்லக்கூடிய செய்தி. செங்கோட்டையனும் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு. சரியா? மக்களோட 10 ரூபாய் கூட நம்ம எதுவும் தொட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரே விஜய், அதெல்லாம் வந்து ரீல்ஸ் டயலாக் தான், சினிமா டயலாக் தான். இங்க எல்லா இடத்துலயும் எல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு அராஜகம் பண்றாங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு தண்ணீர் தொட்டி ஏதோ கட்டுறது போல, அது ஒரு 13 லட்சமா ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒரு காலம் பீரியட் உண்டு, டெண்டர் போடுவாங்க. டெண்டர் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியே டெண்டர் காலையில போட்டு மதியத்துக்குள்ள அந்த டெண்டர் 6 மணி நேரத்துல அந்த டெண்டர் முடிஞ்சிருக்குது. உடனே இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இணையதளத்துல எல்லாரும் ரீல்ஸா போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் இன்னைக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குது. என்ன ஆர்டர் அப்படின்னா, அந்த மாதிரி டெண்டர் வந்து 12ஆம் தேதியே கொடுத்துருக்கணும். இங்க நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டாங்க. ஆனா இணையத்துல வந்து 18ஆம் தேதி தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அது வந்து விதிமுறைகளுக்கு மீறப்பட்டது. சோ இந்த டெண்டரையே ரத்து பண்றேன்னு அங்க இருக்கிற ஆணையர் வந்து அறிவிக்க கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் அங்க வந்து நடந்துட்டு இருக்குது. ஆமா, அந்த 2 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தைரியம் எப்படி வந்திருக்கும்? அந்த டெண்டர் அப்ப யாருக்கு போயிருக்கும்? இன்னைக்கு யார் கட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த பிரஷரை கொடுக்க முடியும். சரிதானே? அமைச்சர் குஷி ஆனந்த், ஆமா, அவரோட துறை தான் அது. அவர் எவ்வளவு கரைப்படாத சொந்தக்காரர் அப்படிங்கிறது அங்க இருக்கிற புதுச்சேரியில் இருக்க ஒயின் ஷாப் மூலமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்க வந்து மதுவிலக்கு பேசுவாங்க, இங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பேசுறாங்க. அவருக்கு எண்ணற்ற கணக்குல பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு வந்து முழுக்க ரீல்ஸ்களால் மட்டும் இல்ல, ரீல்ஸ்களில் புனையப்பட்ட பொய்களால் தான் நடந்துட்டு இருக்கிறத தவிர உண்மையாகவுமே ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி பிரஸ்ஸ ஒரு முழுக்க சந்திக்காம விஜய் மௌனமாக மதியம் சாப்பிட்டாரு, நைட்டு தூங்கினாரு அப்படின்னு நியூஸ் பரப்பிட்டு இருக்காரு. இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை, முதல்வர் அவர்களை வந்து ஏபிவிபி RSS ஓட மாணவர் அமைப்பு அவங்க சார்பா போய் சந்திச்சு சில கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நான் முதல்வர் திட்டம் இதை வந்து எஃபெக்டிவா பயன்படுத்தணும், பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பொழுதும், அது மட்டும் இல்லாம PM ஸ்ட்ரீம் அந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல வந்து ப்ராப்பரா செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சதாகவும், அதுக்கு முதல்வர் வந்து அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் பதில் கொடுத்ததாகவும் வெளில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இது பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நேரா ஒரு RSS அமைப்பு போய் தமிழ்நாட்டு முதல்வர் கிட்ட தமிழ்நாட்டு கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசோட திட்டத்தை ஏத்துக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் அவர் வந்து பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாக்குறேன், முடிஞ்ச அளவு செய்யறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்குது. நீங்க நாகரிக அரசியல்னு எல்லாரும் திமுக தலைவர் ஸ்டாலின் வகுப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இவன் நாகரிக அரசியலுங்கிற போர்வையில
RSS தலைமைச் செயலகத்துக்கு சிஎம் ரூலுக்கு விஜய் வந்து அழைத்து வந்தது மாபெரும் தவறு. இது வந்து வரலாற்று பிழை. இந்த பிழைக்கு நாம வாழ்நாள் முழுக்க வந்து கஷ்டப்பட போறோங்கிறது உறுதியா தெரியுது. ஏபிவிபி அப்படிங்கிறது வந்து ஒரு RSS விஷ பாம்பு குட்டி. இவங்க வந்து டெல்லியில வந்து இடதுசாரிகளை, அப்புறம் தலித் மாணவர்களை மண்டையை அடிச்சு உடைச்சாங்க. அப்புறம் ஹைதராபாத்ல ரோஹித் வெர்முலா தற்கொலை பண்ணார், நமக்கெல்லாம் ஞாபகத்துல இருக்கா. அம்பேத்கர் போட்டோ இப்படி தூக்கிட்டு நடந்து வந்த போட்டோ இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குது. அவருடைய தற்கொலைக்கு தூண்டுதல் முக்கியமான காரணம் இந்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர். அதற்கு பின்னாடியும் அந்த தற்கொலையை கொச்சைப்படுத்தி அவர் தலித்தே இல்லை அப்படின்னு பரப்பணும் இதே ஏபிவிபி காரங்க தான். தமிழ்நாட்டுல பெரியாருங்கிற பேச்சை இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியாருக்கு எதிராக முழங்கிய ஒரு முக்கியமான அமைப்பு இந்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர். இவங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கலாம், ஆனா எச் ராஜா, அண்ணாமலை இவங்களோட மாணவர் டீம் தான் இந்த டீம். இவங்க வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா நேரடியா ஒன்றிய அரசு அமைச்சர்களே வர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆமா, அதே மாதிரி இவங்க வந்து கேம்பஸ் உள்ளுக்கு வந்து மாணவர் நலனுக்காக எல்லாம் போறப்பல மாணவர் அமைப்புனா என்ன செய்வாங்க, ஒரு ஃபீஸ் பிரச்சனை, இல்ல ஒரு பையன் சஸ்பெண்ட் ஆயிட்டான் அந்த பிரச்சனை, இதை தானே அதுக்குண்டான போராட்டங்களை முன்னெடுப்பாங்க, அதுக்குண்டான கேள்விகளை வந்து தலைமையிட்ட கேட்பாங்க, பிரின்சிபலுக்கு பார்ப்பாங்க, இப்படிதானே இருக்கும். இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்களோட வேலையை என்ன வேலை அப்படின்னா, இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்பி விடுறது, முஸ்லீம்கள் மேல வெறுப்பை கிளப்பி விடுறது, இப்ப காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை அடிச்சு விரட்டுறது, கிறிஸ்தவர்கள் மேல வந்து வன்மையை பரப்புறது, இதுதான் இந்த மாணவர் அமைப்பினோட வேலையை தவிர மாணவர்கள் நலனுக்காக இவர்கள் ஒரு நாளும் வந்து வேலை பார்த்தது இல்லை. இவர்கள் வந்து மறைமுகமாக RSS பிஜேபிக்கு இந்த மாணவர்களே மூலச்செலவை செய்யற வேலையை மட்டும்தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கும்பல் சிஎம் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னா சிஎம் ஃபர்ஸ்ட் எப்படி இதை வந்து அவர் அனுமதிக்கணும், எப்படி இவர் வந்து ரிசீவ் பண்ணணும், அது ரிசீவ் பண்ணிக்க கூடாது. அவங்கள சொல்ல போனா தலைமைச் செயலகத்துக்கு அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல அவங்களோட பின்புலம். ஒரு அப்போ எந்தவித அரசியல் அனுபவமும் இல்லாம இப்ப நாளைக்கு இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அரசியல் அனுபவங்கிறது இதுக்கு தானே தேவைப்படுது. நீ வந்து கட்சி ஆரம்பிச்சிட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு, சரிதானே? ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த ஏபிவிபி சம்பந்தப்பட்ட நியூஸே அவர் கண்ணு முன்னாடி 100 தடவை இருக்கும். சிம்பிளா சொல்றேன், அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீட் பிரச்சனையில டாக்டர் அனிதா தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த தற்கொலை செஞ்சப்போ அங்க போய் முதல்வர் விஜய் அன்றைக்கு நடிகர் போய் நின்னாரா இல்லையா? அதே நேரத்துல அந்த நீட்டை வந்து நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருந்த இந்த ஏபிவிபி அமைப்பினர். இது கூட அப்ப அவருக்கு தெரியாம இருக்குன்னா அப்ப அவர் நீட்டு பிரச்சனையை யாரை எதிர்த்து நிக்கிறாரு, யாருக்கு எதிராக அங்க போய் அனிதாக்காக போய் நின்னாரு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது. அப்ப அது ஒரு அரசியல் ஸ்டண்ட். முதல்வர் அவரோட இன்டெலிஜென்ஸே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, யார் இவங்க என்னதுன்றதெல்லாம் சொல்லி. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேற தேவையா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ஏபிவிபி அப்படின்னா அந்த நாயை வெளியில தூக்கி போடு அப்படின்னு நின்று இருக்கணும். அதுதான் வந்து ஒரு தகுதியான முதல்வரோட ஒரு அறிகுறியா இருக்கும். இன்னை வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினை போய் இவங்களால பார்க்க முடிஞ்சதா? பாத்துருவாங்களா? பார்த்தாலும் இப்போ RSS பெரிய தலைவரே வந்து பார்த்தாலும் கையில வந்து நெஞ்சுக்கு நீதி புக்கை கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா அர்த்தமற்ற இந்து முதல்ல புக்கை குடிச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுதான் வழக்கமா செஞ்சுட்டு வருது. பார்த்தது வரைக்கும் கூட ஓகே, அது சரி, ஓகே, அவர் வெல்கம் பண்றாருன்னு இருக்கலாம். ஆனா அதை கன்சிடர் பண்ணுவோம். பிஎம்சி திட்டத்தை கொண்டு வர்றது, இவங்க சொல்ற 8 பரிந்துரைகளை அவர் வந்து ஏத்துக்கிறேன்னு சொன்னாராம். இவங்க இதாவது தமிழ்நாட்டோட கல்வி நலனுக்கு எதிராக செயல்படுறதுதான் ஒன்றிய அரசோட வேலையே, பாஜகவோட வேலையே. பிஎம்சியை கொண்டு வருவோம், பிஎம்சி மூலமா மும்மொழி கொள்கையை உள்ள திணிப்போம் அப்படிலாம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி பரிந்துரைகள் 17 பரிந்துரைகள் 24 பக்கத்துக்கு கொண்டு போய் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 8 பரிந்துரை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இவங்க யார்? ஏபிவிபி நம்மளோட கல்வியை வந்து நிர்ணயிக்கிறது. ஏபிவிபினா இவன் தமிழ்நாட்டுக்காரனா இருக்கலாம், ஆனா இவட மூளை வந்து யாரு? நாக்பூர் மூளை. நாக்பூர் எப்படி தமிழ்நாட வந்து டிசைட் பண்ண முடியும்? அதை எப்படி இந்த சிஎம் வந்து அலோவ் பண்ண முடியும்? நீ உன் தலைக்கு பின்னாடி பெரியாரு அண்ணா எல்லாத்தையும் தூக்கிட்டு தானே அங்க வந்த. நாக்பூர் மூலையை தூக்கிட்டு வந்து நம்ம மேல திணிக்க பாக்குற, அதை வந்து எப்படி வந்து இந்த சிஎம் வந்து அலோவ் பண்ணலாம்? உன் தலைக்கு பின்னாடி பெரியாரு அண்ணா எல்லா போட்டோவும் நீ தூக்கிட்டு வந்த. பெரியாரும் அண்ணாவும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிற ஒரே இது பார்ப்பனிய சக்தி. அந்த பார்ப்பனியத்தோட தூதுவராக இந்த ஏபிவிபி RSS செயல்பட்டு இருக்கிறது. அவங்களை நீ அலோவ் பண்றனா அப்போ உன் கொள்கை என்னதான் கொள்கை? வெறுமன போட்டோ தூக்கிட்டு வர்றது கொள்கை இல்ல. பெரியார் எதை எதிர்த்தார், எதற்காக எதிர்த்தார், இதோ கூட நீ அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இப்ப என்ன சிஎம், என்ன கட்சி தலைவர், என்ன அரசியல் கொள்கை அப்படின்னு கேள்வி வருமா வராதா? இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.